மாப்பிள்ள அத்த, நாளைக்கு எங்க அம்மாவோட திதி. அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்த. அப்புறம் எங்க அம்மாவுக்கு புது புடவையை வச்சு படையல் போடுறதுதான் வழக்கம். அதனால அப்படியே ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்த, வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, பாட்டிக்கு வச்சு படைக்கிற புடவைய ஏதாவது ஏழை பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதா வழக்கம். இந்த தடவை யாருக்குமா கொடுக்க போறீங்க? நான் அத பத்தி சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. சந்திரா, நீ கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டியே. அந்த பொண்ணு பேரு கூட வசந்திமா. வசந்தி. அன்னைக்கு அந்த வசந்திய நீ ஓவரா பேசி திருட்டு பழிய சுமத்திட்ட. அதான் உன் மாப்பிள்ள என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன் நீ வேற இப்ப ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இரு, என்ன கொஞ்சம் பேச விடு. அந்த பொண்ணுக்கு நாம ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போற? நம்ம அம்மாவுக்கு படைக்கிற புடவைய அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு புடவை எல்லாம் கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் வேணாக்கா, விடு. சந்திரா, இந்த விஷயத்துல நான் சொல்றத மட்டும் செய். அந்த பொண்ணோட அம்மாவை நாளைக்கு நான் இங்க வர சொன்னதா சொல்லி வரவே. புரிஞ்சுதா? சரிக்கா. வாங்க மாப்பிள்ள. என்ன சித்தப்பா, இன்னும் அந்த டிரைவர் பையலே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடா மாமனே, ஒரு சின்ன பையன் என்ன மரத்துல கட்டி வச்சு என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி எரிக்க பார்த்துட்டான்டா. அத நினைச்சாலே எனக்கு அப்படியே அவமானமா இருக்கு. டேய் மவனே, அவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். டேய், என் மேல கை வச்சவனோட உசுரை எடுக்கணும்டா. சித்தப்பா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாடா, அவன் இனிமே உசுரோட இருக்க கூடாது. அவனை பாக்குறப்பெல்லாம் அவங்கிட்ட தோத்த ஞாபகம் தாண்டா எனக்கு வரும். அதனால அவன் உசுரோட இருக்க கூடாது. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். புரியுதா? அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டா. கடைசியா உங்களை ஜெயில பார்த்ததுண்ணே, அதோட உங்களை இப்பதான் பாக்குறேன். என்னென்ன திடீர்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? ஏய், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்டா. என்னென்ன சொல்லுங்கண்ணே, பண்ணிடலாம். ஒருத்தன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான்டா. அவனை காலி பண்ணணும். உங்களுக்கே தொந்தரவு கொடுக்குறானா? அப்பேற்பட்ட அப்பாட்டகர் யாருன்னு அவன்? ஏய், அவனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நானும் ஆரம்பத்தில் அவனை சின்ன பையன் தப்பா இட போட்டேன். ஆனா அவன் வில்லாதி வில்லன்டா. அவனை போட்டு தள்ளுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. என்னண்ணே, நீங்களே போய் அவனை பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. டேய், பில்டப் பண்ண இல்லடா, உண்மையை தாண்டா சொல்றேன். அண்ணா, அவன் யாரா இருந்தா என்னண்ணே, நாங்க பாத்துறோம். அவனை நீங்க கவலைப்படாதீங்க. அவனை போட்டு தள்ள வேண்டியது எங்களோட வேலை. நாங்க கேட்கிற பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், மத்ததை நாங்க பாத்துக்கிறோண்ணே. டேய், நீ நினைச்சே பார்க்க முடியாத அமௌண்ட்டை நான் தரேன்டா. நீ காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சா போதும். அண்ணா, ஆளை முடிக்கிறது எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரிண்ணே. சொல்லுங்க எப்ப பண்ணணும்னு. நாளைக்கு காலையில தோப்புக்கு வாங்க, நான் அவனை காட்டுறேன். அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருங்க. அண்ணா, அதெல்லாம் பக்காவா முடிச்சிரோண்ணே. சரி, அப்ப கிளம்புங்கடா. வரோண்ணே. அவ அம்மா சிவகாமியோட நினைவு நாள். பாட்டி வீட்லயும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவ நினைவு நாள் அன்னைக்கு அவ போட்டோ வச்சு படையல் போட்டு வேண்டிக்குவேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கம்மா, நாங்க எதுவும் வேணும்னு தப்பு பண்ணல.
சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மனசெரிஞ்சு நாங்க எந்த துரோகமும் பண்ணலமான்னு நான் வேண்டிக்குவேன். அவளுக்கு போடுற படையில அப்படியே எடுத்துக்கிட்டு உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்கும் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது இத்தனை வருஷமா நடக்கலப்பா. இந்த வருஷம் நல்லபடியா கூடி வந்திருக்குப்பா. உன் மாமங்கார யாகசால பூஜையிலையும் கலந்துக்கிட்டான். நீயும் அந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்ட. நாளைக்கு சிவகாமிக்கு நினைவு நாள். அதனால அவ போட்டோ கொண்டு வந்து கோவில்ல வச்சு படையல் போட்டு கும்பிட்டு அந்த சாப்பாட்டை உன் அத்தைக்காரிக்கும் அவ தங்கச்சிக்காரிக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி கொடுக்கணும்னு உன்னை கேட்கலான்னு தான்ப்பா உனக்கு போன் போட்டு வர சொன்னேன். சரிங்க பாட்டி, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்க. என்னையா நான் அங்க வர்றதா? ஏன் பாட்டி பயப்படுறீங்க? நான் உங்களுக்காக பேசுறேன், நீங்க தைரியமா வாங்க. இல்லப்பா, நான் அன்னைக்கு கும்பசோறு கொண்டு வந்தப்பவே உங்க அத்தைக்காரி பெருசா காளி ஆட்டம் ஆடி அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போன்னு என்ன துரத்தி விட்டா. நான் இப்ப இந்த படையல் சாப்பாட்டை கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணுவாளோன்னு பயமா இருக்குப்பா. இல்ல பாட்டி, நீங்க வாங்க, சாப்பாடையும் எடுத்துட்டு வாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரியா, நாளைக்கு சிவகாமிக்கு திதி கொடுத்துட்டு அவளுக்கு போடுற படையில எடுத்துக்கிட்டு நான் நேரா நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வரேன். என்னவோ நீ இருக்கிற தைரியத்துல தாயே நான் இதை செய்யறேன். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. நாளைக்கு நீங்க வாங்க, பாத்துக்கலாம். சரியா. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதப்பா.